ஃபால் சீசன் வந்தாலே அந்த அழகை பார்க்க எங்கேயாச்சும் வெளியில் போகணும் மட்டும் தான் தோணும். இப்போ நான் ஆடி எங்கே போய் கொண்டு இருக்கேன்டா கிபேக்கு போகிற வழியில் தான் 1000 ஐலாண்ட்ஸும் இருக்குண்டு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கிங்ஸ்டனில் தான் காரை கொண்டு நிப்பாட்டினோம். டீனோ கைஸ், ஐ தாட் அங்கே 1000 ஐலாண்ட்ஸ் இருக்குமெண்டு. அப்படி அங்கே எதுவும் இல்லை. ஆனால் தண்ணிக்கு நடுவில் குட்டி குட்டி ஐலாண்டு வீடுகள் வடிவெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே போனதால் சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. பட் ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டி நாங்கள் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருந்தோம். அப்புறம் எங்களுக்கு செம்ம பசி, எங்கேயாச்சும் போய் சாப்பிடுவோமெண்டு நாங்கள் ஒரு ஷவர்மா கடையை கண்டுபிடிச்சோம். சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ கிடைக்கிறது சாப்பிடுவோம். என்ன செம்ம பசி, அங்கால மொன்ட்ரியல் வரைக்கும் ட்ரைவ் பண்ணணும்ட்டு தான் நாங்கள் அதுக்குள்ளே போனோம். பட் சத்தியமாக அந்த ஷவர்மா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் ஷவர்மா தான் எடுத்திருந்தோம். அதில் 2 நானும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. மொத்தமாகவே எங்களுக்கு ஒரு $16 to $17 தான் முடிஞ்சுது. அந்த ஷவர்மாக்குள்ளே பொட்டேட்டோ ஃப்ரைஸோட ஒரு சவர் க்ரீம் வச்சுருந்தாங்க. அதோட டேஸ்ட் எனக்கு இன்னும் மறக்க இயலுதில்லை. நீங்கள் கிங்ஸ்டன் போனீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? நான் எப்போல்லாம் மொன்ட்ரியல் விசிட் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்குள்ள ஒரு ஃபீல் ஒன்று வரும், இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே பார்டர் கடந்து போகிற மாதிரி. எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியாது. பட் whenever I go there I feel the same. மொன்ட்ரியலில் நாங்கள் டவுன் டவுனில் தான் ரூம் எடுத்திருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியாக இருக்குமெண்டு. செம்ம டயர்டாக இருந்துச்சு. பட் நைட்டில் சேர்ந்ததால we have to go out. ஏன்னா எங்களுக்கு அடுத்த நாள் வேறு பிளான் இருக்கிறதால மொன்ட்ரியலில் போய் என்ன கூத்தெல்லாம் காட்டணும்ன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்டா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு போகும். ஓகே, see you in part 2.